வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 72794875. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாமப்பா லே அவுட் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வர மணிநகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் விநியோகிக்கப்படும் தண்ணீர்தான் இப்பகுதி மக்களின் நீர் ஆதாரமே. கடந்த சில நாட்களாகவே குடிநீர் நிறம் மாறி வந்ததாக கூறும் பகுதிவாசிகள் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு போன்ற உடல் உபாதைகளுக்கு அடுத்தடுத்து ஆளாகி வந்ததாகவும் கூறுகின்றனர். இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு குடிநீரில் துர்நாற்றம் வீசியதோடு குழாயில் தண்ணீரோடு சேர்த்து எலும்பு துண்டுகளும் குடல் உள்ளிட்ட அழுகிய உடல் எச்சங்களும் அடர்த்தியான ரோமங்களும் வந்ததாக பொதுமக்கள் காட்டுகின்றனர். மேட்டுப்பாளையம் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளிக்க விரைந்து வந்த நகராட்சி ஊழியர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து சாமப்பா லே அவுட் பகுதிக்கு தண்ணீர் விநியோகிக்கும் ஜங்ஷன் பகுதியில் உள்ள குழாய்களை அறுத்து பார்த்தபோது தண்ணீருடன் எலும்பு துண்டுகள், குடல், இறைச்சி கழிவுகள் போன்றவை வெளியேறியுள்ளன. தண்ணீர் குழாய்களை சுத்தம் செய்துவிட்டதாகவும் இனி மக்கள் தாராளமாக தண்ணீரை பயன்படுத்தலாம் என கூறிய நகராட்சி ஆணையர் அமுதா குழாய் நீரை பாட்டிலில் பிடித்து அதை தானே குடித்து மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த முயன்றார். எலும்பு துண்டுகளையும் ரோமங்களையும் பார்த்தால் ஏதோ மிருகத்தின் உடல் எச்சங்களாகவே தோன்றுவதாக சந்தேகம் தெரிவிக்கும் மக்கள் ஜங்ஷன் பகுதியில் உள்ள குழாயில் உடைப்பு எதுவும் இல்லாத நிலையில் தண்ணீரோடு கழிவுகள் கலந்தது எப்படி என்ற சந்தேகத்தை கிளப்புகின்றனர். மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை எட்டி கூட பார்க்காமல் குழாயை மட்டுமே சுத்தம் செய்வதன் மூலம் தண்ணீர் சுத்தமாகிவிட்டதாக நகராட்சி அதிகாரிகள் கூறுவதை ஏற்க மறுத்து வாக்குவாதம் செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. உள்ள உடஞ்சாதான் பூனையோ இதோ போக முடியும் உள்ள. சரிங்களா? இது ஆல்ரெடி மேல இருந்து வர்றது, எங்கிருந்து வருதோ அங்கிருந்து வருது. இது உடஞ்சு வர்றது கல்லு மண்ணு தான் வரும். நிலைமை இப்படி இருக்க சாமப்பா லே அவுட் பகுதி மக்களின் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது. அனைத்து வீடுகளுக்கும் தூய்மையான குடிநீர் விநியோகம் செய்யப்படுவது உறுதி செய்யப்பட்டு விட்டதாக மாநகராட்சி தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் சாமப்பா லே அவுட் மக்களின் ஒரே நீர் ஆதாரமான குழாய் நீரில் இப்படி கசடுகளும் கழிவுகளும் எச்சங்களும் கலந்து வர சுகாதாரமற்ற நீரால் மக்களின் உயிருக்கே உளையாகக்கூடிய ஆபத்தை உணர்ந்து தண்ணீரில் கழிவுகள் கலந்து வந்தது எதனால், குடிநீரில் வந்த எச்சங்கள் எந்த விலங்கினுடையது என்பதை ஆராய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முதல் தண்ணீர் வெளியேறும் அனைத்து குழாய்களையும் சுத்தம் செய்து சுகாதாரமான தண்ணீர் விநியோகிப்பதை மாநகராட்சி உறுதி செய்ய வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 72794875. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.